வேலை 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 பாத்துப்பா. அம்மா, தாலி காத்த மாரியம்மா, நீ தான் என் செல்விக்கு துணையா இருக்கணும். நான் பக்கத்துல இருக்க முடியல. நீ மட்டும் கைவிட்டுறாத. அவங்க உயிரை காப்பாத்து. அவங்களுக்கு வர்ற ஆபத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. என் உயிரை எடுத்துக்கோ. ஆனா என் செல்விக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாதுமா. செல்விக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாதுமா. அம்மா தாயே, நான் என் சக்தியை நம்பி இந்த வேண்டுதலை ஆரம்பிக்கல, உன்னை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கேன். நீதாம என்னோட இந்த வேண்டுதலை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நீதான் எனக்கு கூடவே துணையா நிக்கணும். இந்த வேண்டுதலை நல்லபடியா முடிக்கிற வரைக்கும் என்னை கைவிட்டுறதமா. அம்மா தாயே, என் பொண்ணு உடம்பு முடியாம அவளை வருத்திக்கிட்டு இந்த வேண்டுதலை செய்வேன்னு பிடிவாதமா இருக்கா. அவளுக்கு எது வந்தாலும் தாங்கிக்கலான்னு நினைக்கிறா. நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும்மா. அவ உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நீதான் அவ கூட இருந்து அவ உடம்புக்கு எதுவும் ஆகாம அவளை நல்லபடியா பாத்துக்கணும். செல்வி, இப்ப உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா. உடம்பு நெருப்பா கொதிக்குது, பரவாயில்லங்கிற பாருங்க. இப்படி இருந்தா எப்படி வேண்டுதலை முடிப்பேன்? ஏங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அம்மாடி செல்வி, எனக்கும் மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு. நேத்து ராத்திரி நீ சரியா தூங்கல, இப்ப உன் உடம்பு இப்படி இருக்கு. நீ அம்மன் தேரை இழுத்துட்டு சுத்தி வரணும்னா அது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. அந்த அம்மன் ஏன் தான் உன்னை இப்படி சோதிக்கிறாளோ தெரியல. செல்வி, இதுக்கு ஒரு முறைக்கு இன்னொரு முறை யோசிக்கலாம். நாம வேணும்னா இந்த வேண்டுதல் இல்லாம வேற ஏதாவது வேண்டுதல் பண்ண முடியுமான்னு ஐயா கிட்ட கேட்போம். இல்ல மாமா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். என்னால இந்த வேண்டுதலை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னால நிச்சயமா முடியும் மாமா. இல்ல செல்வி, நீ இருக்கிற நிலைமையில சாதாரணமா இந்த கோயிலை சுத்தி வர்றதுங்கிறதே கஷ்டம். இப்ப நீ உற்சவாமன தேரோட சுத்தி வரணும். மாமா, எனக்கு அந்த தைரியம் இருக்கு. அந்த அம்மன் எனக்கு பலம் தருவா. அங்க வேலு படுற கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. செல்வி, நீ தைரியமா தான் இருக்க. ஆனா உன் உடம்பு ஒத்துழைக்கணும்ல. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. தயவு செஞ்சு சொன்ன கேளு. மா, இப்ப எதுக்கு நீயும் பயந்து இப்படி எல்லாரையுமே பயமுறுத்துற? இங்க பாரு, எனக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நிச்சயமா என்னால இந்த வேண்டுதலை நல்லபடியா செஞ்சு முடிக்க முடியும். என்ன நம்புமா? இல்லடி, அது வந்து என் உடம்புக்கு தான் முடியல, ஆனா மனசுல தெம்பு இருக்கு. நான் ரொம்ப உறுதியா இருக்கேமா. அந்த அம்மன் எனக்கு கண்டிப்பா துணையா இருப்பா. இங்க பாரு, என் உடம்பு சோர்வெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீ கவலைப்படாம இரு. நாம இந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்காம பாதிலே நின்னா மட்டும்தான் எனக்கு மன உளைச்சலா இருக்கும். அதனால எப்பாடுபட்டாவது வேண்டுதலை நல்லபடியா முடிக்கணும். அப்பதான் வேலுவுக்கு எதுவும் ஆகாம என்னால காப்பாத்த முடியும். பிளீஸ், தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லி என்னை தடுக்காதீங்க. சரி செல்வி, நீயே தைரியமா இருக்கும்போது அந்த அம்மன் கண்டிப்பா உனக்கு துணையா இருப்பா. நான் போய் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன் மாமா. இங்க பாரு, அங்கெல்லாம் பொட்டு வைக்காம இருக்கு பாரு. வணக்கம். வாங்கய்யா. வணக்கம். அம்மா, அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்களாம்மா? ஆமாங்கய்யா. தேர் இழுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? வேண்டுதல் ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கய்யா, கண்டிப்பா செஞ்சிடலாம். சரிம்மா, நீ போய் முதல்ல தெப்ப குளத்துல 3 தடவை முங்கி எழுந்துட்டு வாமா. வந்த கையோட தேர் இழுக்கிறத ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கய்யா. சரிம்மா, நான் பூஜைக்கான ஏற்பாடை பண்ணிட்டு வரேன். நீ போம்மா. ஏங்க, என்னங்க இது? தெப்ப குளத்துல 3 தடவை முங்கி குளிக்கணும்னு சொல்றாரு. ஏற்கனவே உடம்பெல்லாம் கொதிக்குது இவளுக்கு. இப்ப எப்படி தெப்ப குளத்துல குளிக்க முடியும்? மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. நீ பேசாம இரு.
உன் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்னடி பண்ண முடியும்? இங்க பாரு, பிடிவாதம் பிடிக்காத. அந்த அம்மனும் என்ன மாதிரி ஒரு தாய் தான். உன் உடம்பு எப்படி இருக்கு, உன் மனசு எப்படி இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ளை வெளியே வரணும்னு நீ இவ்வளவு நாள பண்ண வேண்டியதெல்லாம் அந்த அம்மனுக்கு தெரியாதா என்ன? அந்த தெய்வம் மனசு இறங்கி நிச்சயமா மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வரும். உன் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும். சொன்னா கேளு. ஆமா அண்ணி, அத்தை சொல்றத கேளுங்க. நாங்க தான் கண்ணால பார்த்தோம்ல. உங்களால இப்ப நிக்க கூட முடியல, ரொம்ப சோர்வா இருக்கீங்க. இப்ப போய் தண்ணிக்குள்ள போக வேண்டாம். உங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா செல்வி, நீ வேலுவுக்காக எடுத்த உன் வேண்டுதலை முடிக்கணும்னு உன் மனசுல இருக்கிற தைரியம் சரிதான். ஆனா அதுக்காக உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி அதனால ஏதாவது ஒண்ணுனா என்னமா பண்ண முடியும்? அண்ணா செல்வி, நீ இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு தண்ணியில போய் முழுகினா காய்ச்சல் அதிகமாயிடுமா? அப்புறம் தேர் இழுக்கிற வேண்டுதல் கூட முடியாம போயிடுமா? சரி இரு, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு ஐயாவை போய் கேக்குறேன். அப்பா இருங்கப்பா. அம்மாடி செல்வி, உங்க அப்பா சொல்றது சரிதான். நீ தெப்ப குளத்துல முழுகல வேண்டாமா? சம்மந்தி, நீங்க முதல்ல அந்த ஐயாவை கூப்பிட்டு கேளுங்க. அப்பா தான் இப்படி சொல்றாருன்னா அது நீங்களும் புரிஞ்சுக்காம பேசினா என்ன அர்த்தம்? சாமி கிட்ட நான் கேக்குறது ரொம்ப பெரிய வரம். என் வேலோட உயிருக்கு நான் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கேக்குறேன். அப்போ வேண்டுதல், விரதம், இந்த பூஜை எல்லாமே கடுமையா தானே இருக்கும். இத்தனை நாள் நான் எல்லா சோதனையுமே கடந்து வந்துட்டேன். இங்க பாருங்க, இப்ப நான் இதையும் கடந்து வந்துதான் ஆகணும். அப்பதானே அம்மன் நான் கேட்ட வரத்தை எனக்கு கொடுப்பா. இத பாரு செல்வி, இவ்வளவு நாள் நீ வேலுக்காக செஞ்ச வேண்டுதல் எல்லாம் சாதாரணமானது இல்ல. நிச்சயமா அந்த அம்மா இது எல்லாத்தையும் பார்த்து வேலுவை விடுதலாக்கி கொண்டு வந்துருவா. ஆனா அவன் திரும்பி வரும்போது நீ இப்படி முடியாம இருந்தா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் என்னமா பலன்? இத பாரு, நீ இப்ப இருக்கிற நிலைமையில தப்ப குளத்துல எல்லாம் இறங்க வேண்டாம். தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளு. அத்தை, என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நான் சாமி கிட்ட என் வேலுவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க சொல்லியிருக்கேன். அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். நான் வாழ்ற காலம் வரைக்கும் சுமங்கலியா தான் வாழணும். ஒருவேளை என் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்து நான் சாகிறதா இருந்தாலும் சுமங்கலியா என் வேலுவோட மடியில செத்து போனா அது எனக்கு சந்தோஷம்தான். உன் புருஷன் ஜெயில இருந்து வெளியே வரானோ இல்லையோ, நீ மேலாகம் போறது நிச்சயம்தான். என்னடி பேசுற? பெத்தவங்க நாங்க உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ சாகணும்னு முடிவு எடுத்துட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்ற. உனக்கு முன்னாடி நாங்க எங்க உயிரை விட்டுடுறோம். மா செல்வி, மாடி செல்வி, ஏமா அப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இல்லப்பா, இது பிடிவாதம் இல்ல. என் வேலு மேல நான் வச்சிருக்கிற பாசம். எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. நம்பிக்கையோட என் பக்கம் நில்லுங்க. என்ன நடந்தாலும் சரி, என்னால இந்த வேண்டுதலை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க முடியாது.